ஹலோ, குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நம்ம பேசிவ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி ஈவினிங் டைம் கிடச்சது. அதனால் இன்றைக்கி நான் வந்து ஃபியூ டிப்ஸ் சொல்கிறேன். அந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது யாரும் ஸ்மோக்கர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. சமீப காலத்தில் நிறைய கேசஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டென்டிஸ்ட் கிட்ட ஓரல் கேன்சர் கேசஸ் வந்து நிறைய வருது. இது வந்து ஸ்மோக்கிங்னால தான் அப்படிங்கிறது நான் சொல்லலை. லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. அதில் வந்து எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ, இது வந்து நமக்கு ஜென்ரலாக மற்ற கேன்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். லங் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். ஓரல் கேன்சர் வந்து அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. நம்ம படம் பார்க்கும்போது சரி, சிகரெட் பேக்கெட்டு மேலே வந்து அட்டை மேலே சரி, நீங்கள் யூஸ்வலாக பார்க்குறது தான். இருந்தாலும் அது நம்ம பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். பட் இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்கள, படம் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். இல்லை அது முடிஞ்ச விட்டே படம் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே சீட் வந்து ஆக்குப்பை பண்ணி உட்காந்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்ணுறோன்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். அந்த ஒரு படத்தில் போடுற ஸ்க்ரீன் மேலே வரதோ இல்லை வந்து சிகரெட் பேக்கெட் மேலே போட்டிருக்கிற அந்த ஒரு பிக்சரும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். ஸோ அகெயின் திருப்பி சொல்கிறேன், ஸ்மோக்கர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. ஒரு 2-3 விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது ஜென்ரலாக பப்ளிக்கில் என்னென்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டீ ஷாப்ஸ் அண்ட் காஃபி ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்குள்ளே கூட ஆரம்பித்தாச்சு. ஸோ மேபி அது போஸ்ட் கொரோனான்னு சொல்லலாம், இல்லை பிஸ்னஸ் வந்து மெயின் ரோட்ஸில் வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஒரு ஈஸி ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டீ காஃபி ஸ்பாட் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி, அதாவது மேபி ஒரு 3 to 5 years முன்னாடி நான் அப்சர்வ் பண்ணுறதுல மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து ஜென்ட்ஸ் தான் ஒரு கையில் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ, ஒரு கையில் வந்து சிகரெட். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஜென்ரலாக நான் அப்சர்வ் பண்ணுறேன், இல்லை நீங்கள் கூட நாளையிலேருந்து அப்சர்வ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி டீ ஷாப்ஸ் இல்லை காஃபி ஸ்பாட்ஸில் அலாங் வித் ஃபேமிலி போய் சமோசா இல்லை வந்து எனி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, பிஸ்கட்ஸு, ஜூஸஸ்ஸு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரோ இல்லை 3 பேரோ வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஒரு சின்ன பிரேக் வேணும் அப்படிங்கும்போது அந்த ஷாப்போட கார்னர்லேயோ அந்த ஒரு மரத்துக்கீழேயோ அந்த ஷாப் பக்கத்தில் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து 2 things. ஒன்று, அவங்க ஆக்டிவாக ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்களுக்கு கெடுதல், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும், பட் அது கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2வது வந்து இந்த ஃபேமிலியாக கூட போயிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் அப்சர்வ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் யூஸ்வலாக பிஸ்கட்ஸ்க்காகையோ இல்லை சாக்லேட்ஸ்க்காகையோ இல்லை வந்து கேக்ஸ்க்காகையோ இல்லை வந்து அவங்களும் வந்து ஒரு டீ காஃபி பிரேக்காகையோ கார்லேயும் இறங்கி போகிறாங்க. இல்லை ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து இப்போ டீ ஷாப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லேயும் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபேமிலியோடு போய் அவங்க சாட் ஐட்டம்ஸோ ஏதோ ஒன்று சம்திங் பானிபூரியோ சமோசா இந்த மாதிரி வாங்கிறதுக்கு போகிறாங்க. அந்த டைமில் எதுக்கு இது நான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் இன்றைக்கின்னா, ஸ்மோக் பண்ணுறவங்க ஒரு சைடு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க விடுற புகை வந்து இந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மூச்சு விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியில் விட்ட அந்த ஸ்மோக்கோடு சேர்த்து நம்ம பொல்யூட்டட் ஏர் வந்து குழந்தைங்களாகட்டும் லேடிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு நான் ஸ்மோக்கர் கூட அதை ரிசீவ் பண்ணுறாரு. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் பேசிவ் ஸ்மோக்கிங். அதாவது ஆக்டிவ் ஸ்மோக்கர் அப்படிங்கிறவர் ஸ்மோக் பண்ணுறவர். பேசிவ் ஸ்மோக்கிங்னா அது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஸ்மோக் பண்ணாமையே நம்ம அந்த ஸ்மோக் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, ஆஃப் லேட் இப்போ நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறதுல நிறைய டீ ஸ்பாட்ஸில் இது வந்து நடக்குது. தயவுசெய்து அந்த இடத்துக்கு வந்து ஃபேமிலிஸாக போகாதீங்க. என்ன வேணுமோ அது வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுங்க, இல்லை பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் இப்போ நான் பஸ் ஸ்டாப்ஸில் நிறைய ஒரே லேனில் ஒரே சைடு வந்து 2-3 டீ ஸ்பாட்ஸ் கூட அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் முன்னாடி வந்து இந்த மாதிரி பிரியாணி ஷாப்ஸ்லேயோ இல்லை டீ ஷாப்ஸில் வந்து முன்னாடி கிடையாது. இப்போ ஆஃப் லேட் யங்ஸ்டர்ஸ் வந்து 4 கேர்ள்ஸோ இல்லை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து போய் தே ஆர் கன்சியூமிங். ஸோ ஃபுட்டும் கன்சியூம் பண்ணுறாங்க, அட் தி சேம் டைம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பேசிவ் ஸ்மோக்கிங்க்கும் தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட்.
ஸோ இது வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தேர்ட் திங் வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்மோக்கர் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை செல்லமாக கிட்ட வருவாங்க, அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாரு, அது வந்து நம்ம வாங்கி போங்கிறதுக்காக. ஸோ உடனே வந்து அவங்க குழந்தைக்கு வந்து செல்லமாக முத்து கொடுக்கும் போதோ இல்லை அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து அவங்க வீட்டில் அவங்க மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இருக்காங்க இல்லை அவங்க யூஸ் பண்ணுற அந்த துணி இல்லை கர்ச்சீஃப் வாட்டர் இட் இஸ் வாஷ் பண்ணும் போதும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் ஸ்மோக்கர்ஸாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா என்டையர் ஃபேமிலி இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்மோக்கிங் ஃபேமிலி. அவங்க நான் டைரெக்டாக குடிக்கிறது இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கலாம். பட் இந்த ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்னால பாசிவ் ஸ்மோக்கர்ஸும் தானாக தயாராகிறதுக்கு ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் தான் ஒரு ரீசன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பப்ளிக் பிளேசஸ் இல்லை டீ ஷாப்ஸு, காஃபி ஷாப்ஸு, பஸ் ஸ்டாப்ஸு, அவங்க நினச்சிப்பாங்க நான் தனியாக தான் குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க காற்று வந்து வெளியில் ரிலீஸ் ஆகும்போது எங்கே போகும், என்விரான்மெண்ட்குள்ளே தான் போகும். ஸோ அந்த டைம் கிராஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், சின்ன குழந்தைங்களாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஜென்ஸாக இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் இந்த மூச்சு எடுக்கும்போது தேர் ஆல்சோ வெரி மினிமல் பர்சன்டேஜ் தான் இருந்தாலும் அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட் நான் ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் வந்து ஸ்மோக்கர்ஸ் கிட்ட ஆக்டிவ் ஸ்மோக்கிங் மட்டும்தான் பேசுவாங்க. நீங்கள் ஸ்மோக்கிங் கம்மி பண்ணுங்கள், இல்லை நம்பர் ஆஃப் சிகரெட்ஸ் ஆர் பீடிஸ் வாட் எவர் இட் இஸ் கம்மி பண்ணிக்கோங்கன்ட்டு. பட் பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி அவ்வளோ ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து ரீசன்ஸ் இல்லை, அவங்களுக்கும் டைம் கிடையாது, இல்லை நமக்கு வந்து கேட்குற அந்த பொறுமையும் கிடையாது. அதனால் இது வந்து ஜென்ரலாக நான் வந்து அப்சர்வ் பண்ணுறதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறது என்னென்னா, ஸ்மோக்கிங் கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தணும். அப்படி ஒருவேளை நிறுத்தலைன்னா நீங்கள் உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிறத விட உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து கெடுக்கிறீங்கன்னா இதனுடைய ஃபைனல் இது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, எஸ்பெஷலி இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லை டயபிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது இவங்க மட்டும்தான் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டுன்னு கிடையாது. லெஸ் தேன் 10 years இருக்கிற குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ்க்கு இல்லை அதனுடைய ரிலீஸ் ஆகிற அந்த கெமிக்கல்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஈஸியாக கோல்டு காஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பொல்யூஷன் தான் ரீசன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஒரு ரீசனாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்மோக்கர் வீட்டில் இருந்தாங்கன்னா அதனால கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக்டிவ் ஸ்மோக்கர், பாசிவ் ஸ்மோக்கர். ஆக்டிவ் ஸ்மோக்கர் டெஃபினட்டாக நீங்கள் சிகரெட்ஸை ஸ்டாப் பண்ணணும், இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ ஸ்டாப் பண்ணணும். பாசிவ் ஸ்மோக்கர்ஸு அனாவசியமாக ஆக்டிவ் ஸ்மோக்கர்னால எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இது உடனே போய் வீட்டில் வந்து ஒரு சண்டை ஆக்க வேண்டாம், இதுக்காக ஃபைட் பண்ண வேண்டாம். கிராஜுவலாக இது ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு காமன் பிளேசஸில் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபேமிலி இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு தயவுசெய்து குவிட் ஸ்மோக்கிங். ஓரல் கேன்சர் வந்து ரொம்ப நிறைய கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தயவுசெய்து ஸ்டாப் பண்ணதான் இதனுடைய இந்த வீடியோவோட மெயின் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.